வெள்ளம் பிட்டிய இன்றாகும் போது வெள்ளத்தின் பாதிப்பிலிருந்து மீளவில்லை. வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் மட்டுமன்றி மக்களின் தொழுகைக்கான பள்ளிவாசல்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு களை இழந்திருக்கின்றன. இத்தனை பெரிய வெள்ளத்திலிருந்து மீண்டெழுவதற்கான ஆதரவும் பெரு வெள்ளமாய் பெருக்கெடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் தமக்கு முடியுமான ஆதரவினை ஆர்வலர்கள் வழங்கி வருகின்றார்கள். மக்களுக்கான சேவை தேவைப்படும் போதெல்லாம் ஓடி வந்து முன்னிற்கின்ற YMMA பாதிக்கப்பட்ட இடங்களை துப்புரவு செய்து கொடுக்கும் கடினமான பணியை செய்வதற்கு முன்வந்தது. மெகுட கொலன்னாவ பிரதேசத்தில் 5 பள்ளிவாசல்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. அபூபக்கர் பள்ளிவாசலில் இந்த வாரமும் ஜும்மா நடக்கவில்லை. இது எங்களோட அபூபக்கர் பள்ளி. இந்த பள்ளியில் வெள்ளம் வந்த காலத்தில் பாரிய பிரச்சனைகள் நாங்கள் மீன் கொடுக்குறோம். இது சம்பந்தமாக எங்களுக்கு சரியான வேலை திட்டங்களோட சரியான உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கிறது குறைவாக இருக்குது. உதாரணமாக இப்போ கடந்த சில நாட்கள் பெஞ்ச மழையினால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட எங்களோட ஏரியா. இப்போ இதுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான 3 நேரம் எங்களோட மக்களுக்கு தேவையான உணவு பெற்றுக்கொள்வதற்கு பாரிய சிரமப்பட்டோம். அதோடு நாங்கள் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு போட் ஒன்று கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத தருணத்தில் நாங்கள் எங்களோட மக்கள் தான் ரோட்டில் வச்சு இங்கே தூக்கி கொண்டு வந்து எங்களோட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருந்தோம். அதோடு எங்கள் நிறைய வயோதிபர்கள் நோயாளிகள் வெள்ளம் கூடுவதனால் இந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு எங்களுக்கு ஒரு போட் வசதியோ அரசாங்கத்தில் எந்த வசதியும் எங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்போ அதனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் மக்களை இங்கே வச்சு நாங்கள் வெளியாக்கணும். அது நேரத்தில் நாங்கள் எங்களால் வேண்டிய நிறுவனங்களுக்கு தனியார்பட்ட அந்த ஆர்கனைசேஷன் கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், YMMA மற்றும் வாய்ஸ் ஃபெடரேஷன் என்ற மற்ற நிறுவனங்கள் மூலம் கிடைச்ச கூடுதலான தேவையான சாப்பாடு வசதிகளை மட்டும்தான் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மற்றும் அதோடு இன்னும் கூடுதலான தேவைகள் உள்ளது. எங்களுடைய பள்ளியை பொறுத்தவரையில் வெள்ளம் வாரதினால் அடிக்கடி பாதிக்கப்படுற ஒரு பள்ளியாக தான் இருக்கின்றது. இது நாளுக்கு நாள் எங்களுக்கு தேவையான இந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படையாக நாங்கள் ஒரு ப்ரெஷர் கன் எதிர்பார்க்குறோம் முழுமையாக எங்களோட பள்ளிக்கு. அதோடு எங்களுக்கு ஒரு போட் ஒன்று தேவைப்படுது. மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக போட் வசதிகள் எங்களுக்கு தேவைப்படுது. அதோடு இந்த மக்களுக்கு இந்த நிலையில் எங்களுக்கு தேவையான வெள்ளத்துக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான உலருணவு மற்றும் அவர்களுக்கு அந்த வீடுகளை துப்புரவு செய்து கொள்வதற்கான தேவையான மெட்டீரியல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ், அதுக்கு தேவையான ப்ரஷ் ரூம், அந்த தேவைகள் கூடுதலான தேவை எங்களோட இடத்துக்கு கிடைக்க வேண்டிய தேவை உள்ளது. இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய சேவையை எங்களுக்கு முன்னுக்கு பெற்றுத்தர இருக்கும் என்று சொன்னால் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாடசாலையை போடுற கூடிய பிள்ளைகள் இங்கே படிக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான புத்தகங்கள், அவர்களுக்கு தேவையான பேக் வசதிகளை செய்து தருமாறு யூனிஃபார்ம் அதோடு சேர்ந்து ஸ்கூல் ஷூ, அதுக்கு தேவையான சகல உபகரணங்களும் தேவைப்படுது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த வெள்ளப்பெருக்கில் கூடுதலான வீடுகளில் உள்ள புத்தகங்கள், அவங்களோட சப்பாத்து, அவங்களோட பேக், அத்தோடு அடிப்படையாக அந்த பிள்ளைகளுக்குள்ள அனைத்து விடயங்களும் தண்ணிலே மூழ்கிவிட்டது. இதற்காக கூடிய விரைவில் அந்த பிள்ளைகளுடைய கல்வி திட்டங்களை வளமையாக திருப்புவதற்காக எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அவங்களுக்கு தேவையான விடயங்களையும் செய்து தருமாறும் வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு இடத்திலே எங்களுக்கு தற்போதைய உங்களுடைய சேவை காமில் மூலம் எங்களோட பள்ளியை துப்புரவு செய்வதற்காக நாங்கள் எப்போவுமே எங்களுடைய இருக்கிற கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் முழு முயற்சியாக செய்கின்றோம். ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு இந்த உதவி உங்களுக்கு மூலம் எங்களுக்கு கிடைக்குமா இவ்வாறான வெள்ளப்பெருக்கு காலத்தினால் பாதிக்கப்பட்ட எங்களோட பள்ளிக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது தொடர்ந்து எங்களுக்கு செய்து தருமாறும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிக்கு எங்களுடைய மஸ்ஜித் அபூபக்கர் நிர்வாகம் சார்பாக நான் அகமது ரிஷாட், அதோடு எங்களுடைய செயலாளர் ஃபாயிஸுடன் நாங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றோம்.